வணக்கம், நமஸ்காரம். நம்ம தொடர்ந்து இந்த பிராமண திருமணங்கள் நடக்கிறதுக்கு ஒரு மேட்ரிமோனியல் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் அந்த பிராமண திருமணங்களில் இருக்கிற பிரச்சனைகளை தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் இப்போ பிராமண திருமணங்கள் சிலது கொஞ்சம் லேட் ஆகுது, ஏனால் தடைபடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சில பேர் பிராமண பெண்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிறதுனால பசங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் இருந்தது. இப்போ இதில் பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னா, நம்ம சினிமா துறை, நம்ம சினிமா, ட்ராமா, அதுக்கப்புறம் வெப் சீரிஸு, மெகா சீரியல் எல்லாமே காதல் திருமணங்களை காமிக்கிறாங்க. காதல் திருமணம் காமிச்சா கூட தப்பில்லை, ஏன்னா எல்லாருக்குமே அங்கே ஒவ்வொரு மதத்துலேயும் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. அந்த மாதிரி ஹிந்து சனாதன தர்மத்தில் இருக்கிற உட்பிரிவுகள் ஜாதி அப்படின்னு வச்சுருக்காங்க. அது எல்லாம் பிறப்பினால் வருது. இப்போ யாராவது பிறப்பினால் வர ஜாதியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதனால் ஒரு ஜாதியின் பேராக ஒருத்தர் மேலே கோபப்படுறதோ, ஒரு ஜாதியை தவறாக பேசுகிறதோ அந்த மாதிரி கிடையாது, கூடாது. ஆனால் நம்ம சினிமா படங்களில் என்ன பண்ணுறான்னா, பிராமண ஜாதி பசங்களை கொஞ்சம் ஏளனமாக காமிக்கிறான். ஒரு மாதிரி ஏப்பச்சாப்பையாக இருப்பான், ஒரு அசமஞ்சம், தயிர் சாதம் அப்படின்லாம் என்னமோ அவன் மண்டு மாதிரி சொல்கிறான். ஆனால் ரியாலிட்டியில் பிராமண பையன்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க, நல்ல அறிவோடு இருக்காங்க, நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பிராமண பசங்க படிப்பில் கவனமாக இருக்காங்க. அது மாதிரி விளையாட்டுத்துறையிலும் கூட பார்த்திங்கன்னா, கிரிக்கெட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிராமின்ஸ் பெரிய பிளேயராக வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் லெவல் பிளேயர், நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராகவும் பிராமின்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு சமுதாயத்தில் ஒரு மதமாக இருக்கட்டும், ஒரு ஜாதியாக இருக்கட்டும், எல்லாருமே இப்படி தான் சொல்ல முடியாது. எல்லா ஜாதிகளிலும் எல்லா மதங்களிலும் ஒரு 90 to 95% நல்லவங்க இருப்பாங்க. ஒரு 5% ஏதாவது கெட்டவங்க இருக்கலாம், தீய நடவடிக்கை செய்கிறவங்க இருக்கலாம், தப்பு செய்கிறவங்க இருக்கலாம். இது எல்லா ஜாதி மதங்களையும் உண்டு, எல்லா மனித இனத்திலும் உண்டு, மனித குலத்திலும் உண்டு. ஸோ நல்லவர்கள் கெட்டவர்கள் தான் பாகுபாடு செய்யணுமே தவிர, பிராமணர்களே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கருத்து பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் பரப்பப்பட்டு வருகிறது. அது பிராமண துவேஷம், பிராமண வெறுப்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அது மாதிரி பிராமணர்கள் மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் வன்மம், வெறுப்பு போன்றவற்றை செய்ய வேண்டாம் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா யாருமே அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு தவறான கருத்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200 வருடங்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த கால்டுவெல் வந்த பிறகு அவங்க சில மதமாற்ற முயற்சிகள், ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவ மதமாற்ற முயற்சி செஞ்ச போது பிராமணர்கள் தடையாக இருக்கிறதுனால அந்த பிராமணர்களை நம்ம எடுத்தால் தான் நம்ம மதமாற்றம் செய்ய முடியுங்கிறதுக்கோசரம் பிராமணர்களை தவறாக பேசுதல், இழிவுபடுத்துதல், இந்த மாதிரி பல விஷயங்கள். அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா பரமார்த்த குருவாண்டு சிஷ்யர்கள்னு ஒரு கதை வீரமாமுனிவர்னு ஒருத்தர் எழுதினார். அவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், அப்புறம் நம்ம இது இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி இப்போ அந்த பரமார்த்த குரு அந்த குரு சிஷ்ய பாரம்பரியத்தை கிண்டல் பண்ணி எழுதினார். இது ஒரு என்னென்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம கிண்டல் பண்ணுறது, தாழ்வாக பேசுகிறது, இது கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் யாரும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதும். இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். எந்த ஜாதியிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. எந்த மதத்திலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால் ஒரு ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ யாரையுமே தவறாக பேசக்கூடாது. இதுதான் மிக உயர்ந்த தர்மம். அந்த தர்மத்தில் தான் சனாதன தர்மம் என்றைக்குமே இருக்குது. அந்த பகுத்தறிவு சனாதன தர்மம் தான் பகுத்தறிவை சிறப்பாக கடைபிடிக்கிறது. ஸோ அதனால் இப்போ நம்ம பிராமண குலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க நல்லா படித்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அதனால தான் நிறைய பசங்க லவ் மேரேஜில் போகிறது கிடையாது. அவங்க சமத்தாக படிப்பாங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, 80% 90% மார்க் வாங்குவாங்க. நிறைய மெஜாரிட்டி அப்படி தான் இருப்பாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, எதுவுமே தப்பான விதத்தில் தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, பெண்களோட போய் பேசக்கூட மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப சமத்தான பையனாக இருப்பாங்க. இதெல்லாம் உண்மைகள். ஸோ ஆனால் அதுக்கோசரம் அவங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லைனாலோ அதெல்லாம் நினைக்கக்கூடாது. இப்போ நிறைய நல்ல ஜோவிலாக பேசுவாங்க, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உண்டு. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் பிராமின் தான், எனக்கு இப்போ 61 வயசு ஆகுது. நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 போஸ்ட் கிராஜுவேஷன் 5 கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன், எம்சிஏ, எம்பிஏ, ஃபெலோஷிப் இன் இன்சூரன்ஸு எல்லாம் படிச்சிருக்கேன். 500 காலேஜில் கெஸ்ட் லெக்சர் பண்ணியிருக்கேன், 250 டிவி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் கேரியர் கைடன்ஸுக்கு.
இப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸில் நிறைய யூடியூப் ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராம் பண்ணுறேன். இதை தவிர்த்து நான் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, இன்சூரன்ஸு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எத்தனையோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்வளோ விஷயங்கள் பணிகள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு பிராமண மனிதர்கள் எல்லாருமே தவறானவன்னு சொல்கிறது தான் நான் வந்து அது தவறான கருத்து தான். இந்த மாதிரி பிராமணர்கள் வந்து சமுதாயத்தை அழிக்கிறாங்க. அந்த மாதிரி சில தேவையில்லாத கருத்துக்கள் வந்து தமிழ்நாட்டில் பரப்பப்படுறது. சில பேரால், சில விஷமிகள், சில தேச துரோகிகள் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. எல்லாருமே அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அந்த அவங்களுக்கு என்னென்னா ஒரு தாழ்மையான கருத்து சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஜாதியையோ ஒரு மதத்தையோ பழித்து சொன்னால் அது சொல்பவன் தான் அந்த ஜாதி வெறியோடு மத வெறியோடு இருக்காங்களே தவிர மற்றவர்கள் அல்ல. ஸோ அதனால் ஒரு பிளேமிங் அப்படிங்கிறது கூடாது. அதாவது எத்தனையோ ஃபோபியா சொல்லுவாங்க, ஹிந்து ஃபோபியா அப்படிமா. அந்த மாதிரி பிராமணோ ஃபோபியா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்குது. பிராமணர்கள் தான் எல்லா அழிவுக்கும் காரணம் அப்படின்னு ஒரு தவறான நோக்கம் சில பேர்கிட்ட இருக்குது. எல்லார்கிட்டையும் இல்லை, சில பேர்கிட்ட இருக்குது. அந்த சில பேர் வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டாம், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பிராமண திருமணங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்குன்னு சில வழக்கங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த குல வழக்கங்கள் இருக்குது. எல்லாருக்குமே இந்த திருமணம் ஏன் வந்து அவங்கவுங்க ஜாதியில் அவங்கவுங்க மதத்துலேயே அவங்கவுங்க பண்ணிக்க விரும்புகிறாங்கன்னா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். இப்போ 2 பேர் வெவ்வேறு மதமாக இருந்தால் அந்த மதத்தின் ரீதியாக பிரச்சனை வரலாம். வெவ்வேறு ஜாதியாக இருந்தால் அவங்க சாப்பாட்டு இப்போ ஜாதிங்கிறதே பார்த்திங்கன்னா, இப்போ பிராமின்ஸ் வந்து பியூர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வேறு யாரையா கல்யாணம் பண்ணும்போது அவங்க பண்ணலாம். இப்போ யாரையும் நம்ம தடை சொல்ல முடியாது. ஆனால் பண்ணினால் அது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த வெஜிடேரியன் இல்லாத சாப்பாடை இப்போ சாப்பிட வேண்டியிருக்கும். இப்போ வெஜிடேரியன் சாப்பாடே சாப்பிட்டு பழகினவங்களுக்கு நான்வெஜ் வந்து ஸ்மெல்லு பிடிக்காது. ஸோ அது அந்த ஸ்மெல்லே ஐயோ கவுச்ச நாத்தம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் 2 பேரும் ஒருத்தர் வெஜிடேரியன் ஒருத்தர் நான் வெஜிடேரியனா அந்த குக்கிங் ப்ராப்ளம் வரும். அதனால தான் அவங்கவுங்க சம்பிரதாயப்படி அவங்கவுங்க வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அதுலேயே இப்போ காதல் திருமணம் நிறைய நடக்குது. இப்போ பிராமண பெண்கள் நிறைய பேர் காதலிக்கிறாங்க, பசங்களும் காதலிக்கிறாங்க. ஸோ இந்த காதல்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அதே மாதிரி இப்போ பெரும்பாலும் பெண்கள் வந்து அந்த காதல் திருமணத்தை நாடுற மாதிரி நிறைய புள்ளிவிவரம்லாம் சொல்கிறது. ஸோ அதனால் பசங்களும் அந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணனும் நோக்கலாம் இல்லை அவளும் நோக்கலாங்கிற மாதிரி 2 பேரும் அந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அதனால என்ன அட்வான்டேஜாக வருதுன்னா, நமக்கு சீக்கிரம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேரேஜ் டிசைட் ஆகுது. இல்லாட்டா இந்த அரேஞ்சு மேரேஜும் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏன்னா அவங்கவுங்க நம்பிக்கைகள் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணுவாங்க, சில பேர் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணுவாங்க, சில பேர் கோதிர பொருத்தம் பார்த்து பண்ணுவாங்க, சில பேர் எல்லா பொருத்தங்களும் பார்ப்பாங்க, சில பேர் பொருத்தங்கள்லாம் வந்துட்டுனா கூட அதுக்கப்புறம் தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு இது இருக்குது. அவங்கவுங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ பெரும்பாலும் சிறு பெண்கள்லாம் இப்போ வந்து லவ் மேரேஜ் விரும்புறதுனால இப்போ லவ் மேரேஜ் வேண்டாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படிங்கும்போது பெண்கள் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அப்போது பசங்களும் தங்களை லவ் மேரேஜுக்கு தயார் பண்ணிக்கணும். ஸோ அது தயார் பண்ணிட்டு ஒரு பெண்ணை காதலிப்பது எப்படி அப்படிங்கிறதும் ஒரு ஆர்ட்டு தான். அதாவது சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைம்பாங்க. ஆனால் வந்து காதல் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான நம்ம நிறைய படங்களே சொல்லியிருக்காங்க, காதல் தெய்வீகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தெய்வீகமான அந்த விஷயத்தையும் கற்றுக்கொண்டு களவும் கற்றுமரன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது களவல்ல, எல்லார் வாழ்க்கைக்கும் தேவையானது ஒரு காதல், ஒரு தாம்பத்தியம், ஒரு கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம். அப்படி இருக்கும்போது இதை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பிராமண பசங்களுக்கு வந்து அம்மா அப்பா வந்து படி 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 அப்போ தான் வேலை கிடைக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வேலை ஈஸியாக கிடச்சிருது, ஆனால் பொண்ணு தான் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்போ எது கிடைக்கலையோ அதில் தானே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதுக்கு உண்டான மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்கணும். அந்த தீர்வு காணும் முயற்சியில் தான் இப்போ இறங்கியிருக்கோம். இந்த மாதிரி பிராமண பசங்க வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பார்க்க அழகாக இருப்பாங்க, வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, அதே மாதிரி நல்ல எண்ணங்களோடு இருப்பாங்க, நல்ல சிந்தனைகளோடு இருப்பாங்க, ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும், நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், பேசுகிறதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பிராமண இளைஞர்கள்கிட்ட இருக்கிற நிறைய அட்வான்டேஜ். ஒவ்வொரு ஜாதியில் ஒவ்வொரு மதத்துலையும் இது மாதிரி அழகுகள் இருக்கும். அந்த மாதிரி அந்த அழகை ரசிக்கணுமே தவிர ஒருத்தர் வாழ்த்திக்கணுமே தவிர ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போ ஜாதியின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலோ நம்ம குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போ என்னோட ஒன் ஆஃப் த நோக்கமே அதுதான். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த நம்ம தமிழ்நாட்டில் சில 100 வருடங்களாக இந்த மாதிரி பிராமண சமுதாயத்தில் தவறான எண்ணங்களை வந்து கற்பித்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து அது எளிமையாக ஒரு அன்பு வழி அமைதி வழி எடுத்து சொல்லி அப்படிலாம் பிராமணர்கள் கிடையாதுங்கிற உண்மையை வந்து பறைசாற்றுவது தான் நமது நல்ல நோக்கமே. ஏன்னா யாருக்கும் கெடுதல் நினைப்பவர்கள் பிராமணர்கள் அல்ல. இப்போயே பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்கார். அவர் வந்து படிக்கும்போது
அவருக்கு வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி பற்றி ஆர்வத்தை தூண்டினது அவருடைய ஆசிரியர். அவர் வந்து ஐயர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட்டின்னு போய் பீச்சில் காமிச்சு எப்படி பறவை பறக்குது, எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது தான் ராக்கெட் பற்றி இவருக்கு வந்து எல்லாம் ஆசை வந்து விமானங்களை பற்றி ஆசை வந்து அந்த விமானம் ஓட்டியாக போகணுன்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் போய் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகி அந்த மாதிரி நிறைய பேர். அதே மாதிரி அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் பார்த்திங்கன்னா அவர் பேரில் இருக்க அந்த அம்பேத்கர் அப்படிங்கிற பேரே அவருக்கு வந்து ஆதரவளித்த ஒரு பிராமணரின் பேர் தான். அதனால் எப்பயுமே வந்து பிராமணர்கள் வந்து நல்லவர்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து பிராமணர்களை பற்றி தவறாக கற்பிக்கிறாங்க. அந்த சில பேர்கிட்ட நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறதுனா அந்த மாதிரி தவறாக பேச வேண்டாம். ஏன்னா ஒரு பிராமணர்களை பார்ப்பனர்களும் திட்டு போகிறவங்களாம் ஒரு ஜாதி வெறி மனத்தில் தான் பேசுகிறார்கள். அந்த மாதிரி ஜாதி வெறியோடு பேச வேண்டாம். எல்லாரையும் மனிதனாக பாருங்கள். இப்போ பிராமணர்களையும் மனிதனாக பார்க்கணும், மற்றவங்களையும் மனிதனாக பார்க்கணும். ஏன்னா அவங்க நிறைய நல்லதாக நானே எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஐஐடியில் ஒர்க் பண்ணேன். அப்போ டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு 15 வருஷம் நான் வந்து இன்சூரன்ஸில் ஆஃபீஸராக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு 4, 5 நிறுவனங்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு 8 நிறுவனங்கள் வேலை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 டிவி ப்ரோக்ராம் பண்ணி சமுதாயத்துக்கு நன்மை செஞ்சுருக்கேன். அது மாதிரி அந்த ஒர்க் பண்ணுற நிறுவனம் எல்லாமே நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது என்ன பெய்டு சோஷியல் சர்வீஸ் அப்படிம்போம். அது ஒரு பெய்டு சோஷியல் சர்வீஸாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம மனித குலம் மேம்பட, இந்தியா மேம்பட, பாரதம் மேம்பட, தமிழ்நாடு மேம்பட, உலகம் மேம்பட, எல்லாரும் அந்த மேம்படுத்துறதுக்கு எவ்வளவோ காரியம் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி நல்லவற்றை எல்லோரும் சிந்தியுங்கள். பிராமணர்களை தவறாக பேசுவதை விட்டு விடுங்கள். இதுதான் நான் வந்து மனதிலிருந்து அழித்து விடுங்கள். அந்த தவறான எண்ணங்களை உங்கள் ஆழ் மனதிலிருந்து அழித்து விடுங்கள். ஏன்னா பிராமணர்கள் வந்து பற்றி சில பேர்லாம் இப்போ என்னோட அந்த இது ப்ரோக்ராம் இல்லாமல் நான் போட்டுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க. அது படிக்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இது மாதிரி பிராமணர்களுக்கு பெண்களே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து ஒரு என்னோடய சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். வாவு தமிழா சேனலில் பண்ணியிருந்தேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து அது தவறாக கமெண்ட் போடுறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, நல்லது, அப்படியே அழிஞ்சு போங்க அப்படின்லாம் சில பேர் போடுறாங்க. அது எவ்வளோ தவறான சிந்தனை பாருங்கள். ஒரு மனிதனை பார்த்து, ஒரு இனத்தை பார்த்து, ஒரு மதத்தை பார்த்து, ஒரு ஜாதியை பார்த்து நீங்கள் அழிந்து போங்களேன்னு சொல்வது மிகவும் தவறான சிந்தனை. 21ஆம் நூற்றாண்டில் அவ்வாறு நாம் சொல்லக்கூடாது. ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துதல், ஆதரவு செலுத்துதல், பண்பு செலுத்துதல், அதுதான் சொல்லுவாங்க. ஜாதியென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போகும். அதனால் மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு கிளப்ப வேண்டாம், ஜாதியின் அடிப்படையில் வெறுப்பு கிளப்ப வேண்டாம். இதுதான் நம்ம எப்பயுமே சொல்கிறது. அதே மாதிரி ஹிந்து மதத்தை வெறுக்க வேண்டாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்து மத வெறுப்பு அப்படிங்கிற பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நாத்திகம்னு வெளியில் சொல்லிப்பாங்க, வேலை உள்ளே வேறு ஏதாவது இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்து மதத்தை வெறுப்பார்கள். இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நான் எல்லோரும் ஒருத்தருக்கு மனிதர்களை மனிதராக பார்க்கணும். எல்லோரும் மனித நேயத்தோடு பழகணும். ஸோ இதுதான் உயர்ந்த தன்மை. அதாவது ஒரு பொது வழியில் வரும்போது நம்ம அந்த மனித நேயத்தோடு பழகணும். அப்புறம் ஒரு கல்யாணம் இருந்தால் அவங்கவுங்க விருப்பங்கள் அவங்கவுங்க பண்ணிக்கிறது, அவங்கவுங்க ஜாதியிலையோ மதத்துலேயோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பாக நடைபெறத்துக்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இந்த டிவி யூடியூப் சேனல்லாம் ப்ரோக்ராம் பண்ணதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் எனக்கு தினைக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஐயா, நீங்கள் இந்த உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அங்கே கமெண்ட்லேயே கூட அந்த மாதிரி அழகாக எழுதுறாங்க. யதார்த்தமாக உண்மைகளை சொல்லியிருக்கீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க. எல்லா ஜாதி மதங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க. எல்லோரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுங்கிறீங்க. ஒருவனுக்கு ஒருத்தியான வாழ்வதே சமூக நீதி. சமூக நீதிங்கிறது என்னென்னா ஒருவனுக்கு ஒருத்தியான வாழ்வது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பாருங்கள், 1000 ஆண்களுக்கு 950, 960, 970 இவ்வளோ தான் பெண்கள் இருக்காங்க. 1000 பெண்கள் இருக்கிறதே ரொம்ப கம்மி. ஸோ அப்போ நீங்கள் ஒரு மனைவிக்கு அப்புறம் 2வது மனைவி கல்யாணம் பண்ணால் அது யாருக்கோ போய் சேர வேண்டிய மனைவியை நீங்கள் எடுக்கிறீர்கள். இதுதான் சமூக நீதி. நம்ம பாதிக்காமல் இருக்க ஒருவனுக்கு ஒருத்தி என்று இருக்கணும். நம்ம வந்து ஒரு பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டிலாம் வச்சுக்கூடாது. அப்புறம் இணைவி, துணைவின்னு எல்லாம் வச்சுக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு. நாகரிகத்தின் வளர்ச்சியில் தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து மேன் ஃபாட் ஃபார் மீட் அண்ட் மேட் அப்படிம்பாங்க. அவனுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய உணவுக்கோசரம், தனக்கு கிடைக்கக்கூடிய பெண்ணிற்கோசரம் போராடி செத்தவன் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் தான். ஸோ அந்த ஒரு கற்காலத்துலேயும் மற்ற காலத்துலேயும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போராட்டம், சண்டையெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணி தான் இப்போ நம்ம இவ்வளோ அருமையாக சிஸ்டம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டம் டிஃபைன் பண்ணதில் ஒருவனுக்கு ஒருத்தி வந்து வாழ்ந்து, தன் குழந்தைகளெல்லாம் வளர்த்து, உற்றார் இன்புற்று இருந்து, இந்த மாதிரி இருப்பது அவங்கவுங்க மத வழக்கப்படி, அவங்கவுங்க ஜாதி வழக்கப்படி, அவங்கவுங்க சம்பிரதாயப்படி
அவங்கவுங்க குலதெய்வ வழக்கப்படி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி கேட்டுட்டு பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் ஒரு பாதுகாப்பு ஓடி வருவாங்க. எல்லாரும் இரு 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 2 குடும்பங்களோட சுற்றமும் சூழ மிக சிறப்பாக ஒரு கல்யாணம் நடக்கும்போது அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? அதனால் எல்லாமே சந்தோஷமாக செய்யுங்க. ஸோ அது மாதிரி பிராமண பெண்கள், பிராமண பையன்கள் எல்லாம் காதல் திருமணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஒரு பிராமண பெண் பிராமண பையனை காதலிக்கிறதும் தப்பு இல்லை. பிராமண பையன் பிராமண பொண்ணை காதலிக்கிறதும் சந்தோஷம். அதெல்லாம் நடக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ தேஜஸ்வி சூர்யா, சிவஸ்ரீ கந்த பிரசாத் கல்யாணம் நடந்தது. இந்த சிவஸ்ரீ கந்த பிரசாத் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய பாடகி தமிழ்நாட்டில். அவங்க அப்பாலாம் மிருதங்க கலைஞர். இப்படிலாம் தேஜஸ்வி சூர்யா பார்த்திங்கன்னா அவர் கர்நாடகாவில் ஒரு நல்ல ஒரு பிராமணர். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. மேடு ஃபார் ஈச் அதர். அந்த கல்யாண ஆல்பம்லாம் நம்ம பார்த்தோம், யூடியூப்பில் கிளிப்பிங் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு அழகு ஒவ்வொரு மதத்திற்கும், ஒவ்வொரு இனத்திற்கும், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அழகு உண்டு. இந்த அழகு மிளிர ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தோஷமாக பேசிண்டு, சந்தோஷமாக ஒருத்தர் நம்ம வாழ்த்திண்டு அப்படி தான் இருக்கணுமே தவிர குறை சொல்லுதல், தவறாக பார்த்தல், இந்த ஜாதியில் பிறந்தவங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப தப்பு. எல்லாரும் அப்படி கிடையவே கிடையாது. சரி, ஒரு தனி மனிதன் தப்பு பண்ணால் இப்போ கூட தான் ஒரு சில பிரச்சனைலாம் ஒருத்தன் திருடிட்டு போகிறான், ஒரு செயின் ஸ்நாச் பண்ணிட்டு போயிடுறான், ஒருத்தன் அந்த மாதிரி ஏதாவது தங்கச்சங்கிலி அறுத்துன்னு போகிறான்னா அவன் இனமே அப்படி தான், அவன் மதமே அப்படி தான், அவனுடைய ஜாதியே அப்படி தான் சொல்ல முடியாது. அந்த தனிப்பட்ட மனிதன் செய்கிறான். ஒருத்தன் போதை மருந்து கடத்துகிறான், அந்த போதை மருந்து கடத்துறவர்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தன் பண்ணுற தவறுனால அவங்களுடைய ஜாதியோ மதத்தையோ நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட உயர்ந்த கொள்கை. இந்த உயர்ந்த கொள்கையை நாம் கடைப்பிடிப்போம். மனிதனை மனிதனாக பாருங்கள். பிராமணர்களை சில பேர் வெறுக்கிறார்கள். தயவு செய்து பிராமணர்களை வெறுக்காதீர்கள். அவர்களை பார்ப்பனர்கள் என்று சொல்ல வேண்டாம், திட்ட வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் நல்ல மனிதர்கள், ஒரு அறிவுள்ளவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள் அந்த நல்வழியில் செல்வார்கள். அந்த நல்வழியில் செல்லும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவாக இருக்க முடியும். அதனால் எல்லோரும் இப்போ சயின்ஸு, இன்ஜினியரிங், டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய பாடம் படிங்க. அதில் அறிவை வளர்த்துக்கோங்க, வேலைவாய்ப்பு திறமையை வளர்த்துக்கோங்க, பல மொழிகள் கற்று புலமை வளர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ பாரதியார்லாம் 14 மொழிகள் கற்றுண்டார். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ மொழிகள் கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மொழிகள் கற்றுக்கிறது நல்லது. நமது மத்திய அரசு மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஒரு அருமையான திட்டம் அது. தாய்மொழியில் கல்வி, அப்புறம் இன்னொரு இந்திய மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொரு வெளிநாட்டு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வெளிநாட்டு மொழி ஆங்கிலம்னா ஆங்கிலம் கற்றுக்கலாம், அப்புறம் ஹிந்தியோ வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கலாம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி ஒரு இந்திய மொழி கற்றுக்கலாம். தாய்மொழியில் கல்வி, அது எவ்வளோ பெரிய அருமை பாருங்கள். இது என்ன ஒரு நல்லது நடக்கும்னா, இப்போ 2 மொழி இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சிபிஎஸ்சியில் ஒன்று இங்கிலீஷு ஒன்று ஃப்ரெஞ்சு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க முடியாது. இங்கிலீஷ் எடுக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்சு எடுக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று தான் அந்நிய மொழி. இன்னொன்று இந்திய மொழி. அவங்க தெலுங்கு பேசுகிறவங்க தெலுங்கு எடுக்கலாம், கன்னடம் எடுக்கலாம், தமிழ் எடுக்கலாம், மலையாளம் எடுக்கலாம், ஹிந்தி எடுக்கலாம். இது தாய்மொழியில் கல்வி எவ்வளோ ஒரு அருமையான திட்டம் பாருங்கள். மகாத்மா மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதம மந்திரி மோடி அவர்கள், அவர் அவதார புருஷராக கடவுளின் ரூபமாக இந்த பணிகள்லாம் செய்துன்னு அவர் செய்கிற வழியில் நம்ம போயின்ட்டுருக்கோம். அதனால தான் நாங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம், ஓம் நமோ சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நரேந்திர மோடி நமக அப்படின்னு அவர் கடவுள் வரிசையில் வச்சு அவரே ஒரு அவதார புருஷராக கும்பிட்றோம். ஏன்னா ஒரு லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு பிரதம மந்திரியாக இருக்கார். நான் எவ்வளவோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரதம மந்திரி இது வரைக்கும் நாம் மாநிலம் கண்டதில்லை. தமிழ் மொழியை எங்கே போனாலும் பாராட்டி பேசுகிறார். எவ்வளோ அருமையாக பண்ணுறார் அவர். அந்த மாதிரி எங்கே போனாலும் இந்தியாவை பாராட்டி பேசுகிறார். உலக நாடுகளில் அனைத்து தலைவர்களும் அவர் புகழறாங்க, அவருக்கு மாபெரும் மதிப்பு கொடுக்குறாங்க. ட்ரம்ப்பும் ஒரு பக்கம் மதிப்பு கொடுக்குறாரு, புட்டின் ஒரு பக்கம் மதிப்பு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய நாலேஜ். அதே மாதிரி இந்தியாவில் என்னென்ன புரட்சிகள் பண்ணியிருக்கார். டிஜிட்டல் இந்தியாவை மாற்றி டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவிலும் பகுத்தறிவிலும் மிகவும் சிறந்து உள்ளவர் மகாத்மா மோடி அவர்கள். அதே மாதிரி நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பிரதம மந்திரி மகாத்மா மோடி அவர்கள். வியாபார வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பவர் மகாத்மா மோடி அவர்கள். எல்லா மக்களுக்கும் ஒரு மத சார்பில்லாத ஆட்சி செய்பவர் மகாத்மா மோடி அவர்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நன்மை நடந்துட்டுருக்கு. இந்த நல்ல சிந்தனைகள் தான் நம்ம தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கோம். இந்த நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்களை கொடுக்கும், நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை கொடுக்கும். நல்ல செயல் செய்கிறவங்க இவன் உலகம் உள்ளவருக்கு நினைச்சிருப்பாங்க. அந்த ஒரு நல்ல செயல் செய்கிறவங்களாம் பிற்காலத்தில் கடவுள்னு நம்ம கூப்பிடுறோம். அந்த மாதிரி கூப்பிடப்பட்ட மனிதர்கள் தான் முருகன், ராமன், கிருஷ்ணன். அவங்க உலகத்துக்கு மிகப்பெரிய நன்மைகள் செய்து வாழ்ந்து, இந்த பாரதத்தில் வாழ்ந்து மடிந்து கடவுளாக மாறியவர்கள்.
10,000 வருஷத்துக்கு முன்னே ராமர் வாழ்ந்தார், 5,000 வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ணர் வாழ்ந்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்ந்திருக்காங்க, பெரிய மகான்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆதிசங்கர் 2,000 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்தார். அவர் வந்து இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி மாபெரும் தர்மத்தில் நம்ம வரோம். சனாதன தர்மம் மாதிரி ஒரு உயர்ந்த தர்மம் கிடையாது, மனு நீதி மாதிரி ஒரு அழகான நீதி கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த பாரம்பரியத்தில், அந்த சம்பிரதாயத்தில், அந்த வழிபாட்டு முறையில், அந்த குலதெய்வ வழிபாட்டு முறையில் வந்த நம்ம எல்லாரும் அவங்கவுங்கள ஜாதி மத பழக்கங்களை மதித்து அந்த ஜாதிய வழக்கம்படி கல்யாணம் பண்ணிட்டு சீரும் சிறப்புமாக இருந்தால் அவங்களுக்கு குடும்பங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், பெற்றோர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் எல்லாரும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எளிமையான கருத்து. நன்றி, வணக்கம்.